இல்ல எந்த தலைவர் இந்த மாதிரி கிட்ட உட்கார வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குன்ட்டு அவரு நிக்கிற பெரம்பூர் தொகுதியில நிக்கிறதுன்னு உட்காந்தாச்சு. இந்த மாதிரி என்ன குறை இருக்குன்னு எல்லார்கிட்டையும் ஆராய்ச்சி பண்ணி கேட்டு அவ்வளோ நிதானமா அவ்வளோ அம்புலா பேசுறாரு. இவருக்குள்ள இப்படி ஒரு அம்புலான விஷயம் இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு ஃபேன்ஸா இருக்கப்ப கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. அப்பா அவர் நல்லா டான்ஸ் ஆட நல்லா நடிப்பு அப்படின்றத தாண்டி இப்படி ஒரு அம்புலான ஒரு மனுஷனா அப்படின்றது இப்பதான் அவருடைய தொண்டரா இருக்கும் போது நம்மளுக்கு தெரியுது இல்ல. சொல்லுங்க நீங்களே, அப்படி தானே? அதுவும் இந்த மனுஷன் வந்து எது இருந்தாலும் பிடிச்சிடறா. டான்ஸை பிடிச்சிட்டாரு, ஃபைட்டை பிடிச்சிட்டாரு, வயசானவங்களை பிடிச்சிட்டாரு, குழந்தைங்களை பிடிச்சிட்டாரு. இப்ப என்னன்னா வீட்டுல இருக்க பெண்களை கோலெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு நடிக்கிறப்ப நம்ம எவ்வளவு அவருக்கு ஆதரவு கொடுத்தோமோ, நீங்க இன்னும் வரணும் வளரணும் அப்படின்னு கொடுத்தோமோ, அவரு இப்ப நம்மளுக்கு இறங்கி வந்து நீங்க வாழணும் நீங்க வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம்லாம் பண்றாரு இல்லையா. அங்கதான் இளைய தளபதி நிக்கிறாரு. அவர்லாம் அரசியலும் தாண்டி மனுஷன் வேற லெவலு. என்ன அன்பு, என்ன பணிவு, அதுவும் அந்த நீல் டவுன்லாம் பண்ணி அந்த கோலம் போட மூச்சுல அப்படியே அசந்து அப்படி பாக்குற மாதிரி இருக்கு. தலைவா வேற லெவல். வருக வருக வருக. நன்றி.